Hey guys, welcome back. என் பேர் ஆதித்யா. இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனல் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம் சீரிஸ் தமிழில் இருக்குது, மிஷின் லேர்னிங் சீரிஸ் தமிழில் இருக்குது, அண்ட் கோடிங் டியூட்டோரியல் சீரிஸ் தமிழில் இருக்குது. அரௌண்ட் சம் 100+ வீடியோஸ் கோடிங்கில் வந்திருக்கு. ரைட், ஸோ இன்னைக்கான கொஸ்டின் பார்க்கலாம். ஸ்கிராம்பிள் ஸ்ட்ரிங்ஸ். இட்ஸ் அ ஹார்ட் லெவல் கொஸ்டின். இது நிஜமாவே ஹார்ட் லெவல் கொஸ்டின் தான். லைக் நான் சால்வ் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டேன் இதுக்கு. ரைட், ஸோ இட்ஸ் அ ஹார்ட் லெவல் கொஸ்டின். I will try to simplify this question. So question paranga, we can scramble a string S to get a string T using the following algorithm. If the length of the string is 1, stop. If the length of the string is greater than 1, then do the following. Split the string into two non-empty substrings at random index. If string is S, divide it to x and y such that S equal to x plus y. Right. அதாவது நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறோம். ஸ்ட்ரிங் வந்து சப்போஸ் ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து 1 இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் அந்த அல்கோரிதம். சப்போஸ் 1 இல்லை கிரேட்டர் தேன் 1 இருந்துச்சுன்னா வாட் வி ஹேவ் டு டு இஸ் அந்த ஸ்ட்ரிங்கை வந்து ரேண்டம் இண்டெக்ஸை ஸ்ப்ளிட் பண்ணணும். ரைட், ரேண்டம் இண்டெக்ஸில் பிரிக்கணும். சச் தட் ரேண்டம் இண்டெக்ஸில் பிரிச்சிங்கன்னா ஒரு பார்ட் வந்து எக்ஸ், இன்னொரு பார்ட் வந்து ஒய். எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் எஸ். ஸோ ரேண்டம்லி டிசைட் டு ஸ்வாப் த டூ சப்ஸ்ட்ரிங்ஸ் ஆர் டு கீப் தெம் இன் த சேம் ஆர்டர். ஸோ எய்தர் வந்து நம்ம அந்த டூ சப்ஸ்ட்ரிங்கை ஸ்வாப் பண்ணலாம், இல்லைன்னா சேம் ஆர்டரில் வைக்கலாம். After this step, S may become S equal to x plus y or S equal to y plus x. Apply step 1 recursively on each of the two substrings xy. Given the two strings S and S2 of same length, return true if S2 is a scramble string of S1, otherwise false. So first example பாருங்க. First example வந்து great ன்னு ஒரு string 1 வந்து great and string 2 வந்து RGE18 கொடுத்துருக்காங்க. ரைட், so we have to find whether string 2 is a scramble of string 1. Right. So பாருங்க, எக்ஸ்பிளனேஷனில் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிரேட்டை வந்து string 1 கிரேட்டை வந்து they have split like this. ரைட், அதாவது GRக்கு அனுப்புற ஒரு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரேண்டம் டெசிஷன் எடுக்கணும். either you have to swap these two substrings, அதாவது GR and EAT வந்து ஸ்வாப் பண்ணணும், இல்லைன்னா அப்படியே வச்சிருக்கலாம். அவங்க வந்து அப்படியே வச்சிருக்காங்க. ரைட், அண்ட் மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஜிஆருங்கிற சப்ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. அதாவது மறுபடியும் அந்த அல்கோரிதம் அப்ளை பண்ணுறாங்க. அப்புறம் அப்ளை பண்ணிவிட்டு they are actually swapping the R and G. ரைட், ஸ்வாப் பண்ணியிருக்காங்க. அண்ட் மறுபடியும் வந்து அதே மாதிரி ஸ்டெப்ஸ் பண்ணி ஃபைனலாக வந்து அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஜிஆர் அந்த RGEAT ஸ்ட்ரிங், அதாவது சப்ஸ்ட்ரிங், அதாவது ஸ்ட்ரிங் 2 இஸ் அ ஸ்கிராம்பிள் ஸ்ட்ரிங் ஆஃப் ஸ்ட்ரிங் 1 கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த கொஸ்டின். ஸோ யூ ஹேவ் டு either return true or false. ஸோ இந்த கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்று தெரியும். ஸோ வி ஆர் ஆக்சுவலி ட்ரைங் ஆல் த பாசிபிள் திங்ஸ். ஸோ இன்னும் நிறைய பேர் கொஸ்டின் கிளியராக இருக்காது. ஸோ ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் இட் இன் அ வெரி சிம்பிள் வே. சப்போஸ் ஏபிசின்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னு வச்சுக்கலாம். ரைட், ஏபிசின்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னு வச்சுக்கலாம். ரைட், ஸோ ஏபிசி ஸ்ட்ரிங்கை வந்து யூ கேன் ஸ்பிளிட் இயர். இங்கே ஸ்பிளிட் பண்ணி யூ கேன் ரைட் ஆஸ் ஏபிசி. ஏபிசிக்கு வந்து ஏபிசி இஸ் அ ஸ்கிராம்பிள் ஸ்ட்ரிங். ரைட், அதர்வைஸ் இந்த ஏபிசியை வந்து ஸ்பிளிட் பண்ணி ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்வாப் பண்ணலாம். ரைட், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பிசி வரும் அண்ட் தென் வந்து ஏ வரும். திஸ் இஸ் ஆல்சோ ஸ்கிராம்பிள் ஸ்ட்ரிங் ஆஃப் ஏபிசி. புரியுதுன்னு நம்புறேன். அதர்வைஸ் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஸோ இந்த ஏபிசிங்கிறத வந்து இங்கே நீங்கள் ஸ்பிளிட் பண்ணிருக்கீங்க தெரியுமா. ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் யூ டோன்ட் டூ எனிதிங். பட் ஆனால் இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இந்த பிசியை வந்து நீங்கள் ஸ்வாப் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஏசிபின்னு ஒரு ஸ்ட்ரிங் கிடைக்கும். திஸ் இஸ் ஆல்சோ ஸ்கிராம்பிள் ஸ்ட்ரிங் ஆஃப் ஏபிசி. ஸோ புரியுது நம்புறேன். ஸோ தட்ஸ் வாட் ஐ ஹவ் டன் ஹியர். ஸோ இந்த லெஃப்ட் சைடு பாருங்க. லெஃப்ட் சைடில் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஸோ ஏபிசின்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குதுன்னா ஏபிசிங்கிறது வந்து தட்ஸ் ஆல்சோ ஸ்கிராம்பிள் ஸ்ட்ரிங் ஆஃப் ஏபிசி. புரியுது நம்புறேன். அண்ட் செகண்ட் இதில் பாருங்க. செகண்ட் இதில் வந்து நான் வாட் ஐ எம் டூயிங் இஸ், செகண்ட் இதில் வந்து ஏபிசி இருக்கு. ஸோ ஏபிசியை வந்து ஐம் ஸ்பிளிட்டிங் ஹியர். அண்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஐம் ரைட்டிங் இட் ஆஸ் ஸ்ப்ளிட் பண்ணி நான் ஸ்வாப் பண்ணலை. அதாவது பிசி அண்ட் ஏ வந்து நான் ஸ்வாப் பண்ணலை. இந்த பிசியை மட்டும் நான் ஸ்வாப் பண்ணி ஏசிபின்னு எழுதுறேன். ஏசிபி. ஸோ திஸ் இஸ் அ ஸ்கிராம்பிள் வேர்டு. ரைட், திஸ் ஆல்சோ ஸ்கிராம்பிள் வேர்டு. அதே மாதிரி நெக்ஸ்ட் இதை பாருங்கள். நெக்ஸ்ட் இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, நெக்ஸ்ட் வந்து ஏபிசியை வந்து ஐம் ஸ்பிளிட்டிங் ஹியர். ரைட், ஏபிசி. ஸோ ஏபிசியை வந்து நான் இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி இதை நான் ஸ்வாப் பண்ணுறேன். பிசியும் ஏவையும் ஸ்வாப் பண்ணுறேன். அதாவது பிசி ஃபர்ஸ்ட் வந்துடும் அண்ட் தென் ஏ அப்புறம் வந்துடும். ரைட், பிசி அண்ட் தென் ஏ. ஸோ திஸ் இஸ் ஸ்கிராம்பிள் வேர்டு. ரைட், அண்ட் ஃபைனலாக நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த செகண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏசிபி கிடச்சிது. ஸோ இந்த ஏசிபியை ஐ கேன் சேஞ்ச் இட் ஆஸ் ஸோ இங்கே நான் ஸ்ப்ளிட் பண்ணேன்னா ஐ கேன் ரைட் இட் ஆஸ் சி B and then A. This is also scramble word, right? So புரியுதுன்னு நம்புறேன். ஸோ
லைக் எல்லாம் நிறைய ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லைக் இது மட்டுமே இல்லை, ஸோ இன்னும் நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ரைட்? நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ யூ கேன் செக் இட் அவுட். ஸோ பேசிக்கலி நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதர் ஒரு பார்ட்டிஷன் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். அதாவது இப்போ ஏபிசின்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குதுன்னா, ஏபிசின்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குதுன்னா we are actually finding a partition, right? ஸோ ஏபிசின்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னா we can partition here. பார்ட்டிஷன் பண்ணி we are actually நம்ம ஸ்வாப் பண்ணலாம், என்ன ஸ்வாப் பண்ணாமையும் போகலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், randomly decide to swap the two substrings or keep them in the same order. ஸ்வாப் பண்ணலாம், ஸ்வாப் பண்ணாமையும் போகலாம். ஸோ ஸ்வாப் பண்ணனா வந்து பிசிஏவாக மாறிடும், ரைட்? பிசிஏவாக மாறிடும். அண்ட் ஸ்வாப் பண்ணலைன்னா ஏபிசி அப்படியே இருக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம் கோயிங் டு நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிசியை வந்து நான் ஸ்வாப் பண்ணலாம், ரைட்? அதாவது நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிசின்னு ஒரு சப்ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ இந்த பிசியை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நான் வந்து பிசியை ஸ்ப்ளிட் பண்ணி பிசியை வந்து நான் இதை ஸ்வாப் பண்ணலாம், ஸ்வாப் பண்ணாமல் போகலாம். ஸ்வாப் பண்ணனா சிபின்னு ஆகிடும், ரைட்? அண்ட் எல்லாமே கம்பைன் பண்ணும்போது எனக்கு வந்து ஏசிபின்னு ஒரு ஆன்சர் கிடைக்கும். திஸ் இஸ் ஆல்சோ ஸ்கிராம்பிள் வேர்டு. ஸோ புரியுதுன்னு நம்புறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது, யூ ஹேவ் டு எக்ஸ்ப்ளோர். ஸோ இதுதான் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரிங் 2 வந்து ஸ்கிராம்பிள் பண்ணி, அதாவது ஸ்ட்ரிங் 2 வந்து இந்த மாதிரி ரெக்கர்சிவ் அப்ரோச்சை நம்ம அப்ளை பண்ணி ஸ்ட்ரிங் 1க்கு மேட்ச் ஆகுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். மேட்ச் ஆச்சுன்னா ஸ்ட்ரிங் 2 இஸ் அ ஸ்கிராம்பிள் ஸ்ட்ரிங் ஆஃப் S1. ஸோ அப்படின்னு நம்ம சொல்லலாம், ரைட்? ஸோ இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம்னா, ஸோ இங்கே பாருங்கள், தேர் ஆக்சுவலி 2 கண்டிஷன்ஸ், ஓகே, 2 கேசஸ்ன்னு சொல்லலாம். சப்போஸ் நம்ம ஸ்ட்ரிங் 1 வந்து இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கலாம், ரைட்? ஸ்ட்ரிங் 1 வந்து இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். திஸ் இஸ் ஸ்ட்ரிங் 1 அண்ட் திஸ் இஸ் ஸ்ட்ரிங் 2, ரைட்? ஸோ ஸ்ட்ரிங் 1ல வந்து ஐம் ஸ்பிளிட்டிங், ஐம் ஆக்சுவலி மேக்கிங் த பார்ட்டிஷன் இயர். நான் இங்கே பார்ட்டிஷன் பண்ணுறேன், அதாவது ஏக்கு அனுப்புகிற ஒரு பார்ட்டிஷன் பண்ணுறேன். ஏக்கு அனுப்புகிற பார்ட்டிஷன் பண்ணால் நம்ம ஸ்ட்ரிங் 2 வந்து ஏபிசியாக இருந்துச்சுன்னா திஸ் இஸ் ஸ்கிராம்பிள் வேர்ட், ரைட்? பிகாஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த லெஃப்ட் சைட் ஸ்பிளிட் பாருங்கள், லெஃப்ட் சைட் ஸ்பிளிட்டில் இருக்கிற ஏவும் இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைட் ஆஃப் ஸ்ட்ரிங் S1னும் லெஃப்ட் சைட் ஆஃப் ஸ்ட்ரிங் S2வும் சேமாக இருக்குது, ரைட்? திஸ் இஸ் ஆக்சுவலாக ஸ்கிராம்பிள். ஏஎக்ஸ் ஸ்கிராம்பிள். நான் ஏன் வந்து ஏஎக்ஸ் ஸ்கிராம்பிள்னு சொல்கிறேன்னா, சப்போஸ் நம்ம ஃபஸ்ட் வந்து இப்போ வந்து ஏபிசிக்கு வந்து நம்ம ஸ்கிராம்பிள் பார்த்தோம், ரைட்? ஜஸ்ட் இப்போ ஸ்கிராம்பிள்னா என்னன்னு பார்த்தோம். ஏபிசியோட லென்த் வந்து 3. சப்போஸ் நம்ம ஸ்கிராம்பிள் வேர்டோட லென்த் வந்து ஒரே ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு ஏக்கு ஸ்கிராம்பிள் என்னவா இருக்கும்? ஏக்கு வந்து ஸ்கிராம்பிள் வந்து ஏவா தானே இருக்கும். ஸோ தட் இஸ் வை ஐம் சேயிங் இந்த ஏ, திஸ் ஸ்ட்ரிங் 1ல இருக்கிற ஏ as well as இந்த ஸ்ட்ரிங் 2ல இருக்க ஏ இஸ் அ ஸ்கிராம்பிள், ரைட்? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இப்போ வந்து லெஃப்ட் சைட் ஆஃப் இது பாருங்கள், லெஃப்ட் சைட் ஆஃப் ஸ்ட்ரிங் S1 as well as ஸ்ட்ரிங் S2 பாருங்கள், ரைட்? லெஃப்ட் சைட் ஆஃப் ஸ்ட்ரிங் S1 as well as ஸ்ட்ரிங் S2 பாருங்கள். இதில் பிசி இருக்குது, ரைட்? திஸ் பிசி அண்ட் தென் திஸ் பிசி. ஸோ திஸ் இஸ் அ ஸ்கிராம்பிள். ஸோ இந்த ஸ்ட்ரிங் S1ல இருக்க ரைட் சைடு as well as ஸ்ட்ரிங் S2ல இருக்க ரைட் சைடு, அதாவது பிசி வந்து ஸ்கிராம்பிள். சப்போஸ் நம்மளோட ஸ்ட்ரிங் வந்து பிசின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த பிசியோட ஸ்கிராம்பிள் என்னென்னவா இருக்கும்? பிசியோட ஸ்கிராம்பிள் வந்து எதர் பிசினே எழுதலாம். ஸோ திஸ் இஸ் அ ஸ்கிராம்பிள். Otherwise we can make a split here and we can swap, right? We can make a split here and we can swap. So what I can say is CBங்கிறது வந்து this is also scramble of BC, right? ஏன்னா நான் ஸ்ப்ளிட் பண்ணி நான் வந்து ஸ்வாப் பண்ணேன். ஸோ திஸ் இஸ் ஸ்கிராம்பிள். ஸோ அதனால பிசி வந்து ஸ்கிராம்பிள். ஸோ ஸ்கிராம்பிள் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி we can say that this is a scramble word, right? புரியுது நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து சப்போஸ் சேம் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் S1 வந்து நான் வந்து சேம் அதே பொசிஷனில் நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறேன். அண்ட் ஸ்ட்ரிங் S2 வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் S2 வந்து எப்படி இருக்குதுன்னு வச்சுக்கலாம், ஏசிபின்னு இருக்குதுன்னு வச்சுக்கலாம், ரைட்? ஏசிபின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் தென் ஏ வந்து ஸ்கிராம்பிள், ரைட்? புரியுது நம்புறேன். அண்ட் பிசி அண்ட் தென் சிபி, திஸ் இஸ் ஆல்சோ ஸ்கிராம்பிள். பிகாஸ் பிசின்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குதுன்னா நான் சேம் எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஜஸ்ட் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன். பிசியோட ஸ்கிராம்பிள் என்னவா இருக்கும்? I can write BC as BC, அப்படியே எழுதலாம். இல்லைனா I can split BC here and then I can write it as BC. இந்த B and then C swap பண்ணனா CB ஆகிடும், ரைட்? BC and CB are the scramble of BC. ஸோ அதான் இங்கே வந்து CB வந்துருக்கு. ஸோ CB is a scramble of BC. ஸோ புரியுது நம்புறேன். இங்கே பாருங்கள், இங்கே CB வந்துருக்கு and this is a CB, right? ஸோ அதனால் I can say that this is a scramble. ஸோ scramble answer I'm going to return true. ஸோ it's as simple as that. ஸோ புரியுது நம்புறேன். ஸோ பெஸ்ட்டு நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா, ரைட்? ஸோ பேசிக்கலி நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா, ஸ்ட்ரிங் S1 இருக்கு, ரைட்? ஜஸ்ட் செகண்ட். ஆல் ரைட். ஸோ இப்போ ஸ்ட்ரிங் S1 இருக்கு, ரைட்? ஸ்ட்ரிங் S1 இருக்கு. ஸ்ட்ரிங் S1ஓட ஸ்ட்ரிங் S1 ஸ்ட்ரிங் S2 இருக்கு, ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, we are partitioning the string 1 in many possible ways.
ரைட். ஸோ நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து பார்ட்டிஷன் பண்ணோம், ரைட். ஸோ இந்த ஏபிசிங்கிற எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் ஏபிள் டு பார்ட்டிஷன். ஸோ இந்த ஏபிசிங்கிற எக்ஸாம்பிளில் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் தென் பிக்கு நடுவில் ஒரு பார்ட்டிஷன் பண்ணேன், ஏ அண்ட் தென் பிக்கு நடுவில் பார்ட்டிஷன் பண்ணேன். பட் யூ கேன் ஆல்சோ பார்ட்டிஷன் பிட்வீன் ஏபி. ஸோ இப்படியும் நீங்கள் பார்ட்டிஷன் பண்ணலாம், ஏபி அண்ட் தென் சியை நீங்கள் பார்ட்டிஷன் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து தெர் ஆர் மெனி வேஸ் டு பார்ட்டிஷன், ரைட். ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா கேஸ் ஒன்னில் வந்து வி ஆர் செக்கிங் த கரஸ்பாண்டிங் சப்ஸ்ட்ரிங்ஸ், ரைட். ஸோ அதாவது ஸோ ஸ்ட்ரிங் ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரிங் S1ல இருக்க இந்த ஃபர்ஸ்ட் சப்ஸ்ட்ரிங் as well as ஸ்ட்ரிங் S2ல இருக்க ஃபர்ஸ்ட் சப்ஸ்ட்ரிங் வந்து we are checking whether these are scrambles. அதே மாதிரி ஸ்ட்ரிங் S1ல இருக்க செகண்ட் சப்ஸ்ட்ரிங், அதே மாதிரி ஸ்ட்ரிங் S2ல இருக்க செகண்ட் சப்ஸ்ட்ரிங்கை நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இது ஒரு கண்டிஷன். ஸோ செகண்ட் கண்டிஷன் இப்போ பார்க்கலாம், ரைட். ஸோ செகண்ட் கேஸ் பார்க்கலாம் இப்போ. ஸோ செகண்ட் கேஸ் பார்த்துட்டு we can get into the code, ரைட். செகண்ட் கேஸ் பாருங்கள். செகண்ட் கேஸில் வந்து இப்போ என்ன பண்ணுறோன்னா we are actually swapping and then we are scrambling, ரைட். செகண்ட் கேஸில் வந்து சப்போஸ் ஸ்ட்ரிங் S1 வந்து இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கலாம், ரைட். ஏபிசின்னு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ வாட் ஐம் டூயிங் இஸ் எசென்ஷியலி, ஸோ ஏபிசி ஸ்ட்ரிங்கை ஐம் பார்ட்டிஷனிங் ஹியர், அதாவது இங்கே பார்ட்டிஷன் பண்ணிட்டு நம்ம ஸ்வாப் பண்ணலாம், ரைட். நம்ம ரூல்ஸ் பாருங்கள். ரூல்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, you can partition, we can divide to x and y and then இங்கே ரேண்டமாக நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணலாம், இல்லை ஸ்வாப் பண்ணாமே இருக்கலாம். நான் இங்கே வந்து ஸ்வாப் பண்ணுறேன். நான் போன கேஸ் ஒன்ல வந்து ஐ டிடன்ட் ஸ்வாப், ரைட். இங்கே வந்து நான் ஸ்வாப் பண்ணேன்னா பிசி ஆகிடும் அண்ட் தென் இங்கே ஏ வந்துடும், பிசி ஏன்னு வரும், ரைட். ஸோ இப்போ வந்து நான் செக் பண்ணுவேன், பிசி ஏன்னு வருது. ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன், ஸ்ட்ரிங் S1 ஸ்ட்ரிங் S2. ஸோ இப்போ நான் என்ன செக் பண்ணுவேன்னா நான் க்ராஸாக செக் பண்ணுவேன், அதாவது ஸ்ட்ரிங் S1ல இருக்க செகண்ட் சப்ஸ்ட்ரிங், அதே மாதிரி ஸ்ட்ரிங் S2ல இருக்க ஃபர்ஸ்ட் சப்ஸ்ட்ரிங், அது வந்து ஸ்கிராம்பிளான்னு பார்ப்பேன். அதாவது தீஸ் டூ ஆர் ஸ்கிராம்பிள், அதே மாதிரி ஏங்கிறது ஸ்கிராம்பிள். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா ஐ வில் ஜஸ்ட் ரிட்டர்ன் ட்ரூ, ரைட். புரியுது நம்புறேன். அண்ட் ஆல்சோ இன்னொரு கண்டிஷன், ஐ கேன் ஆல்சோ ரைட் திஸ், இது ரைட், திஸ் திங் ஐ கேன் ஆல்சோ ரைட் திஸ் பிசிஏ ஆஸ் சிபிஏ. அதாவது எனக்கு கிடச்ச இப்போ பிசிஏ கிடச்சது தெரியுமா, இதோ இங்கே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஏபிசியில் வந்து ஏல வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம். அப்புறம் வந்து அதை வந்து நான் வந்து ஸ்வாப் பண்ணி ஏ அண்ட் தென் பிசிஏ ஸ்வாப் பண்ணி நான் வந்து பிசிஏ நீங்கள் எழுதியிருக்கேன், பிசிஏன்னு நான் எழுதியிருக்கேன், ரைட். ஸோ இதை வந்து வாட் ஐ கேன் சே இஸ், ஸோ இந்த பிசிஏல ஐ கேன் ஸ்வாப் திஸ் சிபி, ஐ கேன் ஸ்வாப் திஸ் சிபி. அதாவது இந்த பிசிஏல வந்து பார்த்தீங்கன்னா பிசி இஸ் அ சப்ஸ்ட்ரிங் அண்ட் ஏ இஸ் அ சப்ஸ்ட்ரிங். மறுபடியும் ரெக்கர்சிவாக நான் வந்து இந்த ஸ்கிராம்பிளிங் அப்ளை பண்ணணும். இந்த பிசிஏ வந்து ஐ கேன் ஸ்வாப் அண்ட் ஐ கேன் ரைட் இட் ஆஸ் சிபிஏ, ரைட். ஸோ அதை தான் வந்து இங்கே எழுதியிருக்கேன், சிபிஏ. ஸோ திஸ் சிபிஏ is a scramble of ABC. So ABCங்கிற வேர்டு வந்து string 1, right. And then CBA is a string 2 னு வச்சுக்கலாம், CBA is a string 2, right. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா alright. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா this AA is a scramble as well as BC and CB is a scramble. ஏன் BC and CB is a scramble? சப்போஸ் BCக்கு வந்து நீங்கள் scramble வேர்டு கண்டுபிடிச்சிங்கன்னா என்னென்ன வரும், BCக்கு scramble வேர்டு வந்து BC. அண்ட் தென் பிசியை வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்வாப் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் சிபி. ஸோ பிசியோட ஸ்கிராம்பிள் வேர்ட்ஸ் வந்து பிசி as well as சிபி. அதனால வாட் ஐ கேன் சே இஸ் பிசி அண்ட் சிபி ஆர் ஸ்கிராம்பிள் வேர்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் ஒன் கண்டிஷன். அதாவது நம்ம கிராஸ் செக் பண்ணுறோம், கிராஸாக செக் பண்ணி we are finding whether it's scramble or not. ஸோ இந்த டூ பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஸோ இந்த டூ பாசிபிலிட்டிஸை செக் பண்ணி இஃப் எய்தர் ஆஃப் தீஸ் டூ ஏதோ ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா எதர் கேஸ் 1 ட்ரூவாக இருக்கணும், இல்லைனா கேஸ் 2 ட்ரூவாக இருக்கணும். கேஸ் 1 ட்ரூவாக இருந்துச்சுன்னா we can return true, or கேஸ் 2 ட்ரூவாக இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் ட்ரூ பண்ணலாம். சப்போஸ் ரெண்டு கேஸுமே ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா we can return false. All right. ஸோ புரியுது நம்புறேன். ஸோ ஐ எக்ஸ்பிளைன் இன் அ வெரி சிம்பிள் வே, ரைட். ஏன்னா இட்ஸ் ஹார்ட் கொஸ்டின் தான், எனக்கு புரியுது. ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ கோட் பார்க்கலாம். ஸோ கோட் வந்து வெரி சிம்பிள் தான். பட் இங்கே என்ன பிரச்சனை வரும்னா, I were actually exploring all the possible partitions, right? All the possible partitions. அதாவது to make it clear, suppose நம்ம ஸ்ட்ரிங் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம், லைக் ஆதித்யான்னு இருக்குன்னு வச்சுக்கலாம், ரைட். ஸோ இங்கே வந்து வாட் வி ஆர் எசென்ஷியலி டூயிங் திஸ், இப்போ நம்ம வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அதாவது ஏ இங்கே ஸ்ப்ளிட் பண்ணுறோம், இங்கே ஸ்ப்ளிட் பண்ணலாம், அதேமாதிரி ஐக்கான அப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணலாம், டீக்கான அப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணலாம், ஒய்க்கான அப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணலாம். பட் ஆனால் இந்த ஏக்கான அப்புறம் ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. பிகாஸ் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, split the strings into two non-empty substrings, right? Non-empty substring-ஆ தான் இருக்கும். Suppose நான் இந்த A கான split பண்ணனா this substring will be empty. அதாவது இங்க வந்து empty ஆயிடும், right? So I can't split here. அதே மாதிரி first starting position you can't split. இங்க நீங்க split பண்ண முடியாது because this part will become empty, right? This part will become empty. அதனால so நம்ம split வந்து எதுல இருந்து எது வரைக்கும் பண்ணனும். So split வந்து பாத்தீங்கன்னா for I is equal to 1,
for I is equal to 1 till that n, till n minus 1, அதாவது till n minus 1, till and the size of the string minus 1. So I can split. So for loop run பண்ணி I can just make splits. And then நான் என்ன பண்ணுவேன்னா I'm going to do the both of the cases. First caseல வந்து பார்த்தீங்கன்னா string s1ல இருக்க first part to string s2ல இருக்க first part compare பண்ணோம். அதே மாதிரி second part to second part compare பண்ணோம். Second conditionல பார்த்தீங்கன்னா second caseல பார்த்தீங்கன்னா we are actually checking cross check பண்ணோம், right? So அதை தான் பண்ண போகிறோம், right? Let's get into the code. And இங்கே வந்து we are actually trying to explore all the possible parts. அதனால பார்த்தீங்கன்னா like we have to use recursion. And அதே மாதிரி பார்த்தீங்கன்னா recursion வந்து like recursion அப்படியே சப்மிட் பண்ணிங்கன்னா you will get time limit exceeded error. ஏன்னா there are overlapping sub problems. So that's the only reason why we have to memorize the solution. So நம்ம வந்து DP solution convert பண்ணணும். So for example வந்து பார்த்தீங்கன்னா string வந்து we can split string in many ways. அதாவது இப்போ ABCன்னு இருக்குதுன்னா and then BCN இருக்குதுன்னு வச்சுக்கலாம், BCN இருக்குதுன்னு வச்சுக்கலாம், BC and then A. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம், ரைட்? இப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோம், ஸோ இப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம், ரைட்? ஸோ இப்போ வந்து இந்த A and then இந்த A வந்து these both are actually scramble, right? These both are scramble. ஸோ இது வந்து scramble நான் வந்து இண்டிகேட் பண்ணேன். I'm going to store this thing in a I'm going to store this thing in a data structure. Either this is a vector இல்லைனா வந்து மேப்ஸாக இருக்கலாம். ஸோ இதில் வேணால் ஸ்டோர் பண்ணலாம். அதே மாதிரி BC வந்து ஸ்கிராம்பிள், ரைட்? BCங்கிறது ஸ்கிராம்பிள். ஸோ இதையுமே வந்து நான் வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் ஸ்டோர் பண்ணிடுவேன். அதாவது நெக்ஸ்ட் டைம் வந்து BC வந்துச்சுனாலே I can just return true. BC வந்துச்சுன்னா I can just return true by seeing the vector. ஸோ அதனால I'm going to use either a vector or a map. ஸோ இங்கே வந்து நான் மேப் யூஸ் பண்ண போகிறேன் because I don't know like how many சைஸ் என்னன்னு எனக்கு தெரியல, ரைட்? எனக்கு வந்து சைஸ் ஆஃப் த என்டையர் DP டேட்டா ஸ்ட்ரக்சரோட சைஸ் வந்து எனக்கு தெரியல. அதனால I'm going to use a map, ரைட்? ஸோ உங்களுக்கு சைஸ் தெரிஞ்சிச்சுன்னா you can use a vector. So that's the only reason why I'm going to use a map. So map யூஸ் பண்ணலாம், map unordered map யூஸ் பண்ணலாம், unordered map of right, unordered map of type வந்து பார்த்தீங்கன்னா string ஸ்டோர் பண்ண போகிறோம் as well as boolean, either true or false நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். DPன்னு நான் நேம் கொடுக்குறேன், ரைட்? அண்ட் இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதலாம். ஸோ ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுமே வந்து இட் வில் ரிட்டர்ன் டைப் வந்து boolean. ஸோ ஃபங்க்ஷனில் வந்து I'm going to pass string s1 and then string s2. ஸோ பாஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து வாட் I can pass is string s1 s2 பாஸ் பண்ணியாச்சு. அண்ட் next what I can say is int n ன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். int n is nothing but the size of the string s1 dot size, right? Next என்ன பண்ணலாம், next if s1 dot size, suppose string size s1 dot size வந்து 1 இருந்துச்சுன்னா ஒரே ஒரு கேரக்டர் தான் இருக்குன்னா ஸ்ட்ரிங்கில் what I can say is if s1 is equal to s2, suppose s1 equal to s2 ரெண்டு மேட்ச் ஆச்சுன்னா I will return true, otherwise I'll return false. இது வந்து பேஸ் கண்டிஷன், ரைட்? return false. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஸோ இட்ஸ் a very intuitive solution தான், எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை நம்புறேன், ரைட்? நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து சப்போஸ் ரெண்டு ஸ்ட்ரிங்ஸுமே மேட்ச் ஆச்சுன்னா s1 equal to s2 மேட்ச் ஆச்சுன்னா I can just return true, right? This is also base condition. And இப்போ வந்து we have to make the partition நம்ம எப்படி பண்ணலாம்? partition வந்து we can use a for loop to make partition வந்து we can make it as for int I is equal to 1 இருந்து ஏன் ஸ்டார்ட் ஆகுது? பிகாஸ் நான் இப்போ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த ஆதித்யாங்கிற ஸ்ட்ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த 0th indexல you can't make a split because 0th indexல ஸ்பிளிட் பண்ணிங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு வந்து எம்டி ஸ்ட்ரிங் ஆகிடும். நம்மளுக்கு கண்டிஷன் ஆனால் எம்டி ஸ்ட்ரிங்காக இருக்கக்கூடாது. ஸ்பிளிட் த ஸ்ட்ரிங்ஸ் இன்டூ 2 நான் எம்டி சப் ஸ்ட்ரிங்ஸ்னு கொடுத்துருக்காங்க, ரைட்? அதனால வந்து 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஐ எம் கோயிங் டு கோ டில் I is equal to n. I is less than n, ரைட்? அண்ட் தென் I++. ஸோ இப்போ வந்து we have to do two cases. bool case 1ல நம்ம என்ன பண்ணோம், string s1ல இருக்க ஃபர்ஸ்ட் பார்ட்டியும் string s2ல இருக்க செகண்ட் பார்ட்டியும் நம்ம கம்பேர் பண்ணோம், ஸ்ப்ளிட் பண்ணி, ரைட்? ஸோ அதான் பண்ண போகிறேன். ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் மறுபடியும் ஐ எம் கோயிங் டு கால் த சேம் ஃபங்க்ஷன், இதே ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் ஆஃப் s1 டாட் சப்ஸ்ட்ரிங் ஸோ 0 to I till 0 to I. அதே மாதிரி s2 டாட் சப்ஸ்ட்ரிங் from 0 to I, right? So this is one case. And அதாவது so what we are essentially doing is இப்போ வந்து
string S1 இப்படி இருக்கு நெக்ஸ்ட் ரெண்டு ஸ்ப்ளிட் இருக்கு ரைட் string S2 ரெண்டு ஸ்ப்ளிட் இருக்கு S1 and then S2 ரைட் S1 S2 ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐ எம் செக்கிங் தீஸ் டூ கேசஸ் இந்த ரெண்டையும் நான் செக் பண்ணுறேன் அதை செக் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து நான் இந்த ரெண்டையும் செக் பண்ணணும் ரைட் ஸோ தட் இஸ் வை ஐம் யூஸிங் இந்த ரெண்டுமே வந்து போத் ஆஃப் தீஸ் டூ பார்ட்ஸ் வந்து ஸ்க்ராம்பிள் ஆச்சுனா தான் ரிட்டர்ன் ட்ரூ பண்ண போகிறேன் அதனால நான் வந்து அண்டு யூஸ் பண்ணுறேன் இங்கே ரைட் ஸோ மறுபடியும் f of S1 டாட் சப்ஸ்ட்ரிங் இது வந்து நான் செகண்ட் பார்ட்டுக்கு நான் செக் பண்ணுறேன் இப்போது ரைட் சப்ஸ்ட்ரிங் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 0 to I and then S2 டாட் சப்ஸ்ட்ரிங் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ஆல்ரைட் ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன்லேயே நம்ம இங்கே வந்து நம்ம ஐலேருந்து நம்ம செக் பண்ணணும் ஆக்சுவலி ரைட் ஐலேருந்து the entire string as well as ஐலேருந்து the entire string I guess we are done அதே மாதிரி இப்போ கேஸ் 2 bool case 2 ஸோ எசென்ஷியலி நம்ம என்ன பண்ணோம்னா ஸோ we are actually comparing these two parts ஃபர்ஸ்ட் பார்ட் செக் பண்ணோம் ஃபர்ஸ்ட் பார்ட் செக் பண்ணோம் and the second part ரெண்டுமே வந்து ஸ்க்ராம்பிள் ஆச்சுன்னா we will return true ரைட் அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து செகண்ட் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் செக் ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் S1 டாட் சப்ஸ்ட்ரிங் ஸோ ஃப்ரம் 0 to I and S2 டாட் சப்ஸ்ட்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா from that n-1th point அதாவது from that n-I ரைட் அண்ட் அதே மாதிரி ஃபங்க்ஷன் ஆஃப் S1 டாட் சப்ஸ்ட்ரிங் இது வந்து பார்த்தீங்கன்னா from that particular index I and S2 dot substring of 0 to n-1 right 0 to n-I right so everything done so இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கேஸ் ஆச்சு ஸோ செகண்ட் கேஸில் நம்ம என்ன பண்ணுறோம்னா செகண்ட் கேஸில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிராஸ் செக் பண்ணுறோம் அதாவது ஸ்ட்ரிங் S1ல இருக்க ஃபர்ஸ்ட் பார்ட்டும் ஸ்ட்ரிங் S2ல இருக்க செகண்ட் பார்ட்டும் வந்து ஸ்க்ராம்பிளான்னு பார்க்குறோம் இது ரெண்டையும் செக் பண்ணுறோம் அப்புறம் வந்து ஸோ அதுக்கு தான் வந்து இந்த லைன் ஆஃப் கோட் ரைட் ஸோ இந்த லைன் ஆஃப் கோட் வந்து அதுக்கு தான் ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் as well as செகண்ட் பார்ட் நம்ம செக் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் S1 as well as a செகண்ட் பார்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் S2 நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா செகண்ட் பார்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் S1 அண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் S2 நம்ம செக் பண்ணுறோம் ஸ்க்ராம்பிள் ஆன் ரைட் ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி செகண்ட் பார்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் S1 அண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் S2 ரைட் ஸோ செக் பண்ணியாச்சு ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா இஃப் எய்தர் ஆஃப் தீஸ் டூ கண்டிஷன்ஸ் ஆஃப் ட்ரூ ஸோ இஃப் கேஸ் 1 ட்ரூ இருந்துச்சுன்னா ஆர் கேஸ் 2 ட்ரூ இருந்துச்சுன்னா ஐ வில் ரிட்டர்ன் ட்ரூ கேஸ் 2 ஐ வில் ரிட்டர்ன் ட்ரூ ரைட் இல்லைன்னா வாட் ஐ எம் கோயிங் டு சே இஸ் ஃபைனலாக வந்து ஐம் கோயிங் டு ரிட்டர்ன் ஃபால்ஸ் எதுவுமே வந்து மேட்ச் ஆகலைன்னா ஐம் கோயிங் டு ரிட்டர்ன் ஃபால்ஸ் ஆல்ரைட் ஸோ we are actually done with the code ஸோ நான் இப்போ என்ன பண்ணலாம்னா ஸோ நான் வந்து என்ன சொன்னேன் மெமோரைஸ் பண்ணணும்னு சொன்னேன் ஸோ அதனால் நம்ம மெமோரைஸ் பண்ணலாம் ஸோ ஐம் கோயிங் டு பாஸ் திஸ் டிபி டு த ஃபங்க்ஷன் ஸோ டிபியை நான் இங்கே பாஸ் பண்ண போகிறேன் ஸோ இங்கே பாஸ் பண்ணிக்கிறேன் டிபியை ரைட் பாஸ் பண்ணியாச்சு ஸோ அண்ட் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஷுட் பாஸ் பை ரெஃபரன்ஸ் அதர்வைஸ் யூ வில் கெட் டைம் லிமிட் எக்ஸீடர் அண்ட் இங்கே வந்து ஐம் கோயிங் டு மெமோரைஸ் அண்ட் மெமோரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி there is one thing நான் சொல்ல மறந்துட்டேன் ஸோ பேசிக்கலி நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா ஸோ வாட் வி ஆர் ஆக்சுவலி ட்ரைங் டு டூ இஸ் இப்போ நம்ம வந்து ஆக்சுவலி ஸ்ட்ரிங் S1 ஸ்ட்ரிங் S2 கம்பேர் பண்ணுறோம் கரெக்டாக பட் ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா basically we are actually merging these two strings அதனால வந்து I'm going to write string merge of these two strings வந்து பார்த்தீங்கன்னா S1 plus S2 right so இந்த S1 plus S2 தான் merged string so first நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்க GREATயும் and then RGEATயுமே வந்து மெர்ஜ் ஆகி this both strings will get concatenate ஆகி உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதாவது GREAT RGEATன்னு ஸ்ட்ரிங் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் வந்து யூ வில் யூஸ் ஆன் டாப் ஆஃப் தீஸ் டூ ஸ்ட்ரிங்ஸ் நீங்கள் வந்து இந்த டூ கண்டிஷன்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க அதாவது கேஸ் 1 கேஸ் 2 நீங்கள் வந்து பண்ணி யூ வில் செக் வெதர் திஸ் இஸ் ஸ்க்ராம்பிள் ஆர் நாட் ரைட் ஸோ பேசிக்கலி ஏபிசிங்கிற ஒரு வேர்டு இருக்குதுன்னா ஐ கேன் ரைட் BCA is a scramble of ABC right BCA is a scramble of ABC ஸோ இந்த ஏபிசிங்கிற என்டையர் வேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸ்க்ராம்பிள் இல்லையான்னு செக் பண்ணேன் ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ ஸ்ட்ரிங் S1 and S2 வந்து நான் மெர்ஜ் பண்ணுறேன் கிரேட் as well as RGEAT ஸோ இதை மெர்ஜ் பண்ணனா இப்படி ஆகிடும் ரைட் மெர்ஜ் பண்ணிவிட்டு ஸோ ஆன் டாப் ஆஃப் திஸ் இந்த அல்கோரிதம் நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ நான் வந்து இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி பார்ப்பேன் ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்துட்டு
I will compare whether these two are scramble or not, right? புரியுது நம்புறேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஸ்ட்ரிங் S1 S2 வந்து மெர்ஜ்னு நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இஃப் ஏற்கனவே இந்த டிபியில் வந்து அந்த மெர்ஜ் கேல்குலேட் பண்ணியிருக்கேன். நான் இஃப் டிபி ஆஃப் மெர்ஜ் ஏற்கனவே வந்து கேல்குலேட் ஆயிருந்துச்சுன்னா வாட் ஐம் கோயிங் டு சே இஸ் இஃப் ஆல்ரெடி வந்து இஃப் dp.count of merge, பிகாஸ் நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா we are using a map. ஸோ அதனால் dp of count of merge ஆல்ரெடி மெர்ஜ் வந்து இருந்துச்சுன்னா I'm going to return dp of merge, right? dp of merge. ஸோ இங்கே எல்லா இடத்துலையும் dp பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ I know it's a very lengthy video, but approach புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ dp பாஸ் பண்ணிக்கிறேன் எல்லா இடத்துலையும். ஸோ இங்கே dp வரும், dp அண்ட் ஃபைனலாக இங்கே ஒரு dp வரும். ஆல்ரைட், ஸோ dp பாஸ் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸோ கேஸ் 1 ஆர் கேஸ் 2 ட்ரூ ஆனிச்சுன்னா வாட் ஐம் கோயிங் டு சே இஸ் dp ஆஃப் தட் பர்டிகுலர் ஸ்ட்ரிங் மெர்ஜ்ட் ஸ்ட்ரிங் இஸ் ட்ரூ. இல்லைனா வந்து வாட் ஐம் கோயிங் டு சே இஸ் dp ஆஃப் தட் பர்டிகுலர் மெர்ஜ்ட் ஸ்ட்ரிங் இஸ் ஃபால்ஸ். ஆல்ரைட், இங்கே ஈக்குவல் டு சிம்பிள் வரணும். ஸோ டன், we are done with the code. ஸோ ஃபைனலாக இங்கே வந்து இங்கே ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபஸ்ட் வந்து S1 பாஸ் பண்ணோம், S2 பாஸ் பண்ணோம், அந்த dp பாஸ் பண்ணோம், ரைட்? ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்கே ஏதோ ஆமாம், இங்கே வந்து ஆக்சுவலி ஸ்பேஸ் வராது, கேஸ் 2 தான் வரும், ரைட்? ஸோ பாருங்கள் அக்செப்டட் வருது. ஸோ லெட் மீ சப்மிட். ஸோ பாருங்கள் நம்ம சொல்யூஷன் சப்மிட் ஆகிடுச்சு. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த அப்ரோச். ஸோ அப்ரோச் என்னன்னு புரிஞ்சுன்னு நம்புகிறேன். ஸோ பேசிக்கலி நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸோ வி ஆர் ஸ்பிளிட்டிங் த ஸ்ட்ரிங்ஸ் இன் ஆல் பாசிபிள் பார்ட்டிஷனாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு வி ஆர் கம்பேரிங் த டூ சப்ஸ்ட்ரிங்ஸ். ஃபஸ்ட்டு கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் S1 அண்ட் ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் S2, செகண்ட் பார்ட் ஆஃப் S1 அண்ட் செகண்ட் பார்ட் ஆஃப் S2 அது ரெண்டுமே ஸ்கிராம்பிளான்னு செக் பண்ணுறோம். அண்ட் கேஸ் 2ல பார்த்தீங்கன்னா கிராஸ் செக் பண்ணுறோம், ரைட்? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். And thanks for watching. We'll see you in the next video again. Until then, bye. Hey guys, welcome back.